மகாபாரதத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கீதையை படிச்சீங்களோ படிக்கலையோ, இல்ல நீங்க உங்களுடைய கூகுள்ல போயோ, சாட்ஜிபிட்டில, ஜெமினில, இந்த மாதிரி இதுல போய் நீங்க கேளுங்க. எங்கேயாவது இன்றைக்கு நாம என்னென்ன சாமிகளை கும்பிட்டுக்கிறோமோ அந்த சாமியை பத்தி ஏதாவது குறிப்புகள் எங்கேயாவது இருக்கான்றதையோ, அல்லது அந்த தெய்வங்களை வழிபடுகிறது எங்கேயாவது இருக்கான்னு கேட்டுட்டு அடுத்த வாரம் சொல்லுங்க. ஓகேவா? நிச்சயமாக இல்லை. கீதையில பகவான் கிருஷ்ணனுக்கு சொன்ன ஒரு முக்கியமான உபதேசத்துல, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, பகவானை ஏன் நம்ம பகவானை நாடுறோம்? துன்பம் இருந்தா மட்டும்தான் பகவான்கிட்ட போறோம். எல்லாரும் கோயில்களுக்கும் வீட்டுல பூஜை பண்றது எல்லாத்துக்குமே கஷ்டம் தாங்க முடியாம கஷ்டத்தை தீர்த்து வையின்னு சொல்லிதான் நம்ம சாமியை கும்பிடுறோம். ஒளிவு மறைவு இல்லாம நம்ம நெஞ்சிக்கு மறைவு இல்லாம சொல்லணும்னா இதுதான் உண்மைதானே. எல்லாருமே பகவத்கீதையில அவர் சொன்ன ஒரு இதை மறுபடியும் நினைவுபடுத்துறேன். ஏற்கனவே நம்மளுடைய வகுப்புகள்ல பல இதை எடுத்துக்கிறேன். அதுல அவர் சொல்ற ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அபிச்சேத் சுதுராச்சாரோ வஜத்தே மா மனன்ய பாக். அபிச்சேத் சுதுராச்சாரோ வஜத்தே மா மனன்ய பாக் சோபி பாபோ வினி முக்த உச்சியதே. அது என்ன சொல்றாருன்னா, அதாவது அது சொல்ற வார்த்தை அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. சுதுராச்சாரோ அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்த, அபிச்சேத்னா அதாவது தியானம், அபித்தியானம் சொல்றல நம்ம, அது மாதிரி அந்த பயிற்சிய யாரு துராச்சாரோ சுதுராச்சாரோ அப்படின்னு இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னா சுதுராச்சாரோ. துராச்சாரோன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துற கிருஷ்ணன். துராச்சாரம் அப்படின்னா மிகப்பெரிய பாவினர். துராச்சாரி துராச்சாரம் அப்படின்னா அதாவது அவன் இடத்துல பக்கத்துலயே நீங்க இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கயவன், அப்பேற்பட்ட பாவம் செய்யணும். இதுல துராச்சாரம்னு சொன்னாலே இத்தகைய பாவம் செய்த ஒரு தன், அப்பேற்பட்ட பாவி. ஆனா இங்க சுதுராச்சாரம் அப்படின்னா தூரம் சுதுரம், சுதுர்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். அதாவது இவன் துராச்சாரின்னு ஒருத்தர் இவன் மிகப்பெரிய பாவம் செய்தான் அப்படின்னா, அந்த பாவி அவனை பார்த்து ஐயோ இவன் பயங்கரமாவியாச்சு நினைக்கிற அளவுக்கு அவன் ஒரு பாவத்தை செய்தவன் அர்த்தம். அவர் என்ன சொல்றாருன்னா, அபிஜே சுதுராச்சாரோ பஜத்தே மா மனம்னா பாகு. மானா இல்ல, மனம்னா மனம், பாகுனா பிரிவுபடா பிரிவு பாகம் சொல்றல, பாகம் பாகம் அதாவது துண்டு துண்டா பிரிஞ்சு போகாம மனத அப்படின்னா என்ன அர்த்தம்? மா மனம் பாகம்னா மனம் பிளவுபடாம அப்படின்னா ஒருநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஒன்றையே நினைத்து, யாரை நினைத்து? இறைவனை நினைத்து மனதை ஒரே சிந்தனையோட, ஒற்றை சிந்தனையோடு, பல்வேறு சிந்தனைகள் அற்று எவன் ஒருவன் அவன் எத்தகைய சுதுராச்சாரியாக இருந்தாலும் பஜத்தே மாமனன்பால் சோபி பாப்போ அவனுடைய பாவங்கள் அனைத்திலிருந்தும் திடீர் முக்த என்றால் விடுதலை. அப்பப்போ சொல்லும் போது இந்த சான்ஸ்கிரிட் வார்டுகளை ஞாபகத்தில் வச்சுக்க. முக்தின்னு சொல்லணும்ல, விடுதலை. முக்தா அப்படின்னா அவன் விடுதலை பெறுகின்றான். திடீர் முக்தோ முச்சியத்தை என்றால் அங்க அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது என்பது பொருள். அப்போ இங்க என்ன பண்ண பாவங்கள் சொல்றாரு? மனதை ஒருமுகப்படுத்தி அந்த பரம புருஷனை நீ தியானம் செய்ய வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி, மன ஒருமுகம் தியானம் தான். அது பஜத்தே திரும்ப திரும்ப நீங்க அவனை நினைத்துக் கொண்டே இருப்பது, தொடர்ச்சியாக நினைத்துக் கொண்டே இருப்பது, சிந்தித்துக் கொண்டே இருப்பது, இது ஒன்றுதான் பாவங்களிலிருந்து ஒருத்தனை விடுபடும் என்று சொல்றாரு இல்லையா? அப்ப நீங்க எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி, எத்தனை கதைகள் கேட்டாலும் என்ன பண்ணாலும்
ஒரே தீர்வு தான் இருக்கு. மனிதர்கள் தங்களுடைய துன்பங்கள், பாவம்னா என்ன அர்த்தம்? துன்பங்கள் இருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம். பாவம் செய்ததுதானே நமக்கு துன்பமா வருதுங்க. குடிமாவே செய்ததுனால நமக்கு ஏன் துன்பமா வரப்போகுது? அப்ப நேரத்தை நம்ம என்ன பண்ணோமோ திரும்பி நமக்கு வந்தாங்கன்றதுதான். சோ இதைத்தான் அவர் சொல்றாரு. அப்ப தியானம் ஒன்றுதான் மனதை ஒருமுகப்படுத்தணும். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து தியானத்துக்கு உட்காந்து பழகம் வைங்க. வீட்டுல நீங்க அதுக்கெல்லாம் நேர கட்டுப்பாடுல இல்லாத அளவுக்கு பயிற்சி பண்ணணும். அப்போ நீங்க இத கூட்டாக பயிற்சி செய்வதற்காக இங்க ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க அதை சரியாக பயன்படுத்தி அந்த ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம உட்காந்துருக்கிறது எல்லாம் பண்ணா செய்து இறைவனை நினைப்பதற்காக நம்ம மனதை அழைப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த நினைவோடு தியானம் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அதனுடைய இதை தெரியும் நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். இது நம்ம இடையில வந்து மனம் வந்து டெஃபினட்டா ஓடிட்டு தான் இருக்கும். அதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. உட்கார்ந்த உடனே எல்லாருக்கும் மனம் ஒருங்கிணைப்படுத்துறதுன்னா சாத்தியமே இல்லை. அது எப்ப ஏற்பட்ட ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் சரி போராட்டம் தான் இருக்கும். ஆனாலும் அந்த போராட்டத்தில் நீங்க இறைவனாக கலந்துக்கிறீங்கன்றதான் முக்கியம். அதை விட்டு நீ அதை விட்டு அடிச்சுட்டு வேற எங்கேயோ போய் போய் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அப்படி நீங்க இடவிடாம போராட்டீங்கன்னா அந்த போராட்டத்துல உங்களுக்கு அவர் பலத்தை கொடுப்பாரு. ஆனா போராட்டமே இல்லாம உட்காந்து கண்ணம் போடுறான்னு வேற எதையும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்க அவர் வர மாட்டாரு. இதான லாஜிக்கும் கூட. சரியா? இப்ப நான் என்ன முக்கியமா பேச வரேன் அப்படின்னா, இதுல வந்து பகவத்கீதையில இருந்து நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானது. டிவில எல்லாம் சீரியல்லாம், கிருஷ்ணா சீரியல்ல, இது மகாபாரத சீரியல்லாம் நீங்க கேட்கிற ஸ்லோகம் தான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. இது எல்லாரும் கேள்வி. இதுல இவர் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எப்ப எல்லாம் எங்க எல்லாம் சாதுக்கள், அதாவது நல்லோர்கள், சாதுக்கள் என்றால் நல்லோர்கள், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுகின்றவர்கள், அவங்களுக்கு பேர் தான் சாது. சாதுன்னா நம்ம வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டு காவி உடை அணிந்து கொண்டு அவங்கெல்லாம் சாதுக்கள் அல்ல. அனைத்து உயிர்களிடத்திலும் இந்த ஜீவகாரியத்தோடு யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சாது. நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல தொண்டு, இவங்களுக்கு பேர் தான் சாது. அப்போ அத்தகைய சாதுக்களுக்கு எல்லாம் இங்க துன்பம் நேர்கின்ற பொழுது யாரால? அயோக்கியர்களால, அதர்மவாதிகளால. அப்போ பரித்ரா, இங்க கூட பாத்தீங்கன்னா திராணா பரித்ராணா, திராணான்னு ஒரு வேர்டு, பரித்ராணா. எப்படி அத துராச்சாரம் சுதுராச்சாரம் இருந்ததோ அது மாதிரி இங்க திராணா பரித்ராணா. திராணா என்ன அப்படின்னா அவங்கள ஒரு நிலையான பாதுகாப்பு. அந்த பரித்ராணாம்னா பர்மனண்டா அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கிறது. எப்ப? பரித்ராணாய சாதுனாம் விநாசா, நாசா விநாசா. இங்கேயும் பாருங்க, நாசா, நாசம்னா அழிக்கிறது, விநாசானா நிர்மூலம், அவ்வளவுதான். வேரோடு பூண்டோடு அழித்தது அர்த்தம். யார? துஷ்கிருத்தம், தீயோர்களை, அநீதியாளர்களை வந்து, அதாவது யாரெல்லாம் சாதுக்களுக்கு, பல ஜீவராசிகளுக்கு, அவங்க அந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு எல்லாம் துன்புறுத்துறாங்களோ அவங்களெல்லாம் நிர்மூலமாக்கி சாதுக்களை எல்லாம் காப்பாற்றும் பொருட்டு தர்மத்தை அது மாதிரி செஞ்சு தர்மத்தை வந்து இந்த உலகத்துல மீண்டும் நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் மீண்டும் மீண்டும் யுகே யுகே என்றால் யுகந்தோறும் யுகந்தோறும் அர்த்தம். ஒவ்வொரு யுகத்திலும் நான் சம்பவாமி, அமீனா நான் என்னை அவதரித்துக் கொள்ளுகின்றேன். அவதரிக்கிறது என்ற வார்த்தை கூட தப்புன்னு சொல்றார் பாபா. சம்பவாமினா மீனிங் என்னன்னா அவரை இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்றது இல்ல, சம்பூதி என்று சொல்றாரு அந்த வார்த்தை. இப்ப நாம எல்லாமே இன்கார்னேஷன், நாம எல்லாருமே அவதாரங்கள். அவதாரம்னா அவருடைய நகல்கள்.
அதுக்கு பேரு. ஆனா ஒரிஜினல் வந்து அவதாரம் இல்லை. பாபா வந்து ரொம்ப கிளியரான வார்த்தைகளுக்கான அர்த்தம் சொல்றாரு. அப்போ இவரு சம்பவாமினா சம்பூதினா அந்த நியூக்ளியஸ் இந்த ஒரிஜினலை மீண்டும் திரும்ப திரும்ப தன்னையே பிறப்பித்துக் கொள்ளுகின்றார் என்று சொல்றாரு. இதுதான் நம்ம மைய கருத்து இன்னைக்கு டாபிக். யுகம் தோறும் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் போது இந்த உலகத்துல யாருமே இதை பத்தி கவலைப்படுது. இந்த ஸ்லோகத்தை பத்தி, இதுல சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை பத்தி, யுகந்தரும் வருவார்னு சொல்றதை பத்தி யாராவது கிருஷ்ண பக்தர்கள் ஆகட்டும், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, நீங்க கிருஷ்ணனுக்கு அத்தாரிட்டின்னு சொல்லிக் கொள்ளுன்னா கூட ஒரு யுகத்திலையும் வருவன் சொன்னாரு. இந்த யுகம் என்பது எவ்வளவு காலம், எப்போ வருவாரு அப்படின்றது எங்கேயாவது யாராவது பேசி கேள்விப்படுறீங்க? எங்கேயாவது ஒரு டிவிலையோ ஒரு சீரியல்லையோ எதிராவது பேச கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கியா? ஆனா சுலபத்தை மட்டும் சீரியல்ல வந்து வந்துடும். அப்போ இத கண்டுக்கவே இல்லை யாருமே. அவங்க சொன்னது நடக்குமா நடக்காதா, ஒரு யுகம் முடிஞ்சு போச்சா இல்ல இதுவே முடிய போதா, திரும்ப வந்துட்டாரா அல்லது வரப்போறாரா அப்படின்றத பத்தி உலகத்துல யாருமே அதை பத்தி தொடக்கூட மாட்டேன்றாங்க. உண்மையா பொய்யா? ஆனா அட்லீஸ்ட் கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஜீசஸ் வந்து ஏற்கனவே பொழைச்சு வந்தாரு உயிரோட. இதை கூட நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அவரை கல்லறையில மூடியதுக்கு அப்புறம் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து வருகிறார் வந்தார் என்பதை கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா எப்பயுமே கடவுள் என்பது, இப்ப நம்மளுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிலாசபி பாத்தீங்கன்னா, இறைவன் வராருன்னா கிளியரா சொல்ற அதர்மவாதிகளை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவர் வருவதற்கான வேலையை என்ன வேலை, எதுக்காக வராரு? அயோக்கியர்களை அதர்மத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து வேரோடு பொருளோடு அழிச்சிட்டு நல்லவர்கள் தான் நிம்மதியா வாழ்வதற்கான இதை வந்து அவர் ஏற்படுத்த கொடுக்கிற கேரண்டி தான் வராரு. இதுதான் பிலாசபி. அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ இதுல வந்து பார்ப்போம். நான் வந்து இப்போ மறுபடியும் திரும்ப சொல்றேன், நான் கிறிஸ்தவர்களை பத்தி குறை சொல்லல அல்லது ஒரு மதத்தை இழிவாக நான் பேசுறேன். ஆனா அந்த உண்மையான கான்செப்டுக்கான பொருளை நம்ம தெரிஞ்சிடும். அப்போ அயோக்கியர்கள் வந்து அவரோட சிலுவையில அறையிறதுன்னா சாதாரண துன்பங்களாது ஒரு மனிதனை உயிரோட மரத்துல சிலுவை மாதிரி செஞ்சு அதுல கையிலையும் காலையிலையும் ஆணி எடுத்து அவர் மட்டும் இல்ல, யாரெல்லாம் அந்த யூதர்கள் வந்து அந்த காலத்துல ஆண்ட மன்னர்கள் இருந்தாங்களோ தப்பு செஞ்சான்னா உடனே கேள்வி இல்லை, அவங்களுக்கு கொடுத்த தண்டனையே உயிரோட ஆணியில் அடிச்சு செத்து போய் துடிச்சு உயிர் போய் அப்படியே கழுகுனால சாப்பிட்டு அப்படிதான் எல்லாம் வழிநடுக அந்த இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. சரி, அப்படி செஞ்சவரை கல்லறைகளை போட்டு மூணு இறந்து போயிட்டாரு. மூணுனதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு எந்திரிச்சு வந்தான்னு யாரோ சொல்லல. யார் சொன்னாங்க? கிறிஸ்தவர்கள் தான் சொல்றாங்க. அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறாங்க. அப்ப உயிர் தெளிந்து வந்தார் அப்படின்னா இப்ப அவர் என்ன பண்ணி இருக்கணும்? அதாவது காடாக இருந்தா என்ன பண்ணிருக்கணுங்க? யாரெல்லாம் இந்த மனிதர்களுக்கு தனக்கு துன்பத்தை கொடுத்து நான் வந்து என்னால உயிர் தெளிந்து வர முடிஞ்ச ஆற்றல் இடத்துல இருக்கு. ஆனா எத்தனை பேருக்கு வந்து அயோக்கியர்கள் அந்த பண்ணும்போது அப்ப அந்த அந்த அவர்களை என்ன செஞ்சிருக்கணும்? அழிச்சிருக்கணும். ஆனா அழிக்கல. ஆனா எங்க போனாருன்னு இன்னை வரணும் வரலாறு யாருக்கிட்டையும் இல்ல. இது என்னோட டாபிக் இல்ல. ஆனாலும் அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை மறுபடியும் வருவார், இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாரோ தெரியாது. ஆனா வருவார்ன்ற நம்பிக்கையோடையாவது பேசுறாங்க. ஆனா நாம யாரும் அதை பேசலன்னு சொல்றாங்க. இதுதான் என்னோட மையக்கருத்து. சம்பவாமி யுகே யுகன்னு அகில உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடும் வந்து ஆன்மீகத்தை தேடி இங்கதான் வருது. பர்டிகுலர்லி கிருஷ்ணா கான்சியஸ் நோக்கி பல வெளிநாடுகள் எல்லாம் இன்னைக்கு கிருஷ்ணா கான்சியஸ் இருக்கு இல்லையா? இஸ்கான் இருக்குதுங்க. இந்தியாவோட பிறந்த கிருஷ்ணனை பகவானா ஏற்றுக்கிட்டு அவரே சரணாகதின்னு கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிட்டு பஜனை பாடிட்டு உலகம் முழுசும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவரு சொன்ன வார்த்தைய நான் திரும்பி வருவேன்னு அவரு சொல்லல ஜீசஸ். ஆனா வருவாங்க அவங்க சொல்றாங்க.
வருவேன் இங்க சொன்னாரு. ஆனா எப்ப வருவாரு, என்ன பண்றாரு, திறக்கவே மாட்டேன்றாங்க வாய. இதுதான் நம்ம டாக்ஸ். நாம அப்படி பேசாம இருக்க முடியாது. பகவான் வந்தது உண்மை என்றால் அவர் சொன்ன வார்த்தை உண்மை. கரெக்ட் தாங்க. ஆனா வந்த வேலையை அவர் முடிச்சுட்டு போனாரா இல்லையா? எதுக்கு எது என்ன சொன்னாரோ அந்த வேலையை முடிச்சாரா இல்லையா? அவர் வந்த காலத்துல பாரதம் எப்படி இருந்துச்சுங்க? பல்வேறு குறுநில மன்னர்கள், அங்கங்க ஒரு ராஜ்யம் இல்லையா? அங்க வங்க இல்லையா, அங்க தேசம் அங்க தேசம் மகதம் என்னென்னமோ அந்த தேசங்களோட பேர் லிஸ்ட் போட்டீங்கன்னா இந்தியா முழுசும் பல்வேறு அங்கங்க அவனுக்கு ஒரு ராஜ்யம், அவன் ஒரு தனி நாடு. இப்பயாவது மாநிலம் முடிந்து 24 இருக்கு நம்ம இந்திய மாநிலங்கள். அப்ப எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அதுவும் நம்ம இந்திய பாரதம் அப்பெல்லாம் எது வரும்னா அங்க இது வரணும், ஆசியா கண்டத்தினுடைய மேற்கு பகுதி வரையணும். இப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த ஆப்கானிஸ்தானோ ஈரான் ஈராக் அதெல்லாம் அப்ப நம்ம இந்திய தேசம். காந்தாரி எந்த ஒரு காந்தாரம் என்று சொல்லக்கூடிய நாட்டுல பரவுதான் காந்தாரி. இன்னைக்கு காந்தாரி வேணும்னா காபூல் என்ன ஸ்தானம், ஆப்கானிஸ்தானோ இதெல்லாம் அந்த ஏரியா இருப்பாங்க. அப்பதான் ஒரே இந்தியா. சோ அங்க பாத்தீங்கன்னா அத்தனை சின்ன சின்ன ராஜ்யங்கள் அவன் வச்சிருந்தான். மன்னர்களுடைய ஆட்சி அநீதிகளுடைய உச்சகட்டம். சோ அவர் என்ன பண்ணாருன்னா, மனித இனம் என்பது ஒன்று. எப்பயுமே இறைவனுடைய கான்செப்ட் என்னவாக இருக்கும், மனித சமுதாயம் என்பது ஒன்றா இல்ல பிரிச்சு பிரிச்சு கிடக்கக்கூடிய. இதுதான் பகவானுடைய கான்செப்ட். மனுஷன் வேணா இல்ல நீ வேற நாகன்னு சொல்லலாம். பகவான் எப்படி சொல்ல முடியும்? இதான லாஜிக். அப்ப இந்த மனித சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயமே அவருடைய குழந்தைங்க எல்லாமே. இதுல என்ன பிரிவினை என்பது அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால பிரிஞ்சு கிடக்கிறது எல்லாத்தையும் சரி, யார் நீதியாகவும் நேர்மையாகவும் அனைத்து மக்களுக்கும் ஒரு ஆட்சியை நல்லாட்சி கொடுக்க முடியுமோ அவரிடத்துல அவர் ஒப்படைச்சார். இதை பெறுவதற்கு முன்னால எப்பேற்பட்ட யுத்தங்கள், எப்பேற்பட்ட மோதல்கள், எத்தனை சோதனைகள். சோதனைகள் பெரும்பாலும் யாருக்கு வந்துச்சு? நல்லவர்களுக்கு, தீயவர்களுக்கு. நல்லவர்களுக்கு தான் சோதனை வந்துச்சு. இந்த நல்லவர்களுக்கு அந்த சோதனைகள் கொடுப்பது போது அவங்களுடைய சொந்த அந்த வினை பயிர்கள் எல்லாம் அவர் தீர்க்கிறார், கழிக்கிறார். கழிச்சு அவர்களை பொன் போல, குணப்பட்ட பொன் போல அவர்களை மறுபடியும் பாலிஷ் பண்ணி மறுபடியும் ரினியூ பண்ணி அவங்க மைண்ட இப்போ காலத்துக்கும் நீதான் அவங்கள தர்மத்தின் அடிப்படையில் ஆள வேண்டும் என்ற ஒன்றை நிரூபித்துட்டு போனாரு, நிர்மாணம் செய்து விட்டு போனாரு இல்லையா? அவர் சொன்னதை செஞ்சார். அந்த யுகம் எப்பேற்பட்ட யுகம்? சத்திரிய யுகம். கரெக்ட் தானே? சத்திரிய யுகம்னா அதாவது சத்திரியனா வீரர்கள், போர் வீரர்கள், மன்னராட்சி காலம். அதான் சத்திரிய யுகம் சொல்றது. ஆனா இப்ப சத்திரிய யுகம் இல்லை. இது என்ன யுகம்? ஓகே, அதாவது நம்ம 4 யுகத்துல பிரிச்சுக்கிட்டோம்னா இப்ப இது மன்னர்களாக ஆளுகிறதா இல்ல மக்களாக? அதாவது இது என்னன்னாக்கா அறிவுனால ஆளப்படுகின்ற காலம். அறிவுள்ளவன் அவன் பெரிய பெரிய கண்டுபிடிகளை கண்டுபிடிச்சுவான், பெரிய பெரிய அணு கண்டுபிடிச்சுவான். அறிவியல் ரீதியான பலம் பெற்றவன் தான் லீக்ல போயிட்டு இருக்க முடியும். சோ இன்னைக்கு அறிவுனால ஆளுகின்ற ஒரு யுகம். இன்னைக்கெல்லாம் வெறும் ஆயுதங்களை அந்த காலத்துல பயன்படுத்துறவங்க பயன்படுத்த முடியாது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுலையும் எவன் அறிவு மிக்கவனா இருக்கணும், அவன் ரொம்ப சபிஸ்டிகேட்டடான ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருவான். அந்த ஆயுதத்தை அழிக்கக்கூடியது. கரெக்டா இல்லையா? சோ இந்த யுகம். அப்ப இப்ப அவர் வந்துட்டாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்தா அவர் என்ன பண்ணுவாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை வந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணணுமோ அது நடக்குதா உலகத்துல என்ன பார்க்கணும். அப்படிதான் நம்ம கணக்கு போட்டு பார்க்க முடியுங்க. ஏற்கனவே வந்துட்டாரு அப்படின்னா அவர் வந்துட்டாருன்னா யாருக்கும் தெரியாது. இப்போ கிருஷ்ணர் பகவான் மனுஷனா வந்தாருன்னு போது எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர் வந்துட்டாரு, இதுதான் பகவான் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? நீங்க சொல்லுங்க.
நீங்க கதைகள்ல கேட்டதே நீங்க வந்து மகாபாரத கதையிலே இருக்கணும். எத்தனை பேர் பகவான வந்துட்டாருன்னு சொன்னாங்க? காமன் பீப்புள் வந்து அவரை பகவான் எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு யார் யாருன்னா அவரை பகவான் சொல்லி நம்பினாங்க அந்த கதையிலே? சுமாரா எத்தனை பேருங்க? மிஞ்சி மீறி போனா பாண்டவர்கள். இந்த படத்துல பார்த்தாக்கா காந்தாரிக்கு தெரியுது அவர் யாருன்னு. அது மாதிரி ஒரு சில கதாபாத்திரங்களை தவிர வேற யாருக்காவது இது பகவான் தான் தெரிஞ்சிருக்கிற கதாபாத்திரங்கள் கதையிலேயே கூட இருக்கட்டும். எத்தனை பேர் இருந்தாங்க அந்த காலத்துல? யாருக்குமே தெரியாது. அவன் ஒரு மாயா சக்தி வாய்ந்தவன், மாயாஜாலக்காரன், மாயவை தெரிந்தவன் அப்படின்னு தான் தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல பெரிய பெரிய போர் வீரர்கள்லாம் கூட அந்த மாய சக்திகளை தவத்தின் மூலமா பெற்று இருந்தார்கள். ஏன்னா போர் கலையவே யாருக்கு போய் கத்துக்கிட்டாங்க? ரிஷிகளிடம் போய் தான் கத்துக்கிட்டாங்க. யாரு குலகுரு? ரெண்டு ஃபேமிலிக்கும், கௌரவர்களுக்கும் சரி பாண்டவர்களுக்கும் சரி. யாருங்க குலகுரு? இதுக்கு சத்திரிய குரு யாரு? துரோணாச்சாரியார். யார் அவரு? ரிஷி. அப்ப அவங்கதான் இதெல்லாம் டீச் பண்ணாங்க. சரி, இப்ப அவர் வந்தா என்ன பண்ணினாரோ அதுக்காக தான் மறுபடியும் வரும். ஏன்னா அதுல திரும்ப சொல்றாரு, நான் எப்பெல்லாம் நல்லவர்கள் வந்து அதே மாதிரி தர்மம் எப்ப சரிந்து போய் அதர்மம் வந்து மேல போதும் அப்ப வந்து நான் மறுபடியும் இன்னொரு சொல்லுவதிலே அவர் சொல்றாரு. அப்போ அவர் சொல்ற காரணம் என்ன காரணம் சொல்றாருன்னா, ஒரே காரணம் தான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக வர்றாரு? நல்லவர்களை காப்பாற்றி தீயோர்களை அழித்து தர்மத்தை நான் வந்து நிலைநிறுத்துவேன் அப்படின்றதுக்காக. ஆனா பாபாவுடைய டிஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 2-3 இடங்கள்ல இறைவன் வந்து மனித வழியில எதற்கு வருகிறான் என்பது சொற்பொழிகள் சொல்லியிருக்கார். பாபா சொல்ற கருத்து 2 காரணங்களுக்காக அவன் வருகின்றான். இந்த பஞ்சபூதத்தினுடைய இதுல சேர்க்கையில மனித உடலை எடுத்து 2 காரணங்களுக்காக அவன் உலகத்திற்கு வருகிறான். என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, இந்த காரணத்துக்கு 2 காரணம். ஒண்ணு வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது அறிவு ஜீவிகளால், அறிவாளிகள் இருக்காங்க, ரொம்ப புத்திசாலிகள், அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் இருக்கிற ஆன்மீகத்திற்கு கூட அறிவாளிகள் இருக்காங்க, அறிவு முதிர்ச்சியாளிகள். அந்த அறிவு ஜீவிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா கடவுள் வந்து மனித வடிவில் வராரோ வரலையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் இல்லாத இடம் எங்கேயுமே தூணலும் இருக்கிறாரு, துருப்புலும் இருக்கிறாரு, எல்லாத்துலயும் அவர் இருக்கிறாரு. அப்ப அவர் வராரு போறாரு அப்படின்ற விஷயம் நமக்கு அவசியமே இல்லை. அவங்க சொல்ற ஞாபகம் இல்லை. அவர் இல்லாத இடம் ஒண்ணுமே இல்லை. இது அறிவு ஜீவிகள் அதை சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு பாப்பா, இது நியாயமா தான் இருக்கு இல்லையா? இது தப்பு ஒண்ணு இல்லையா? ஆனா சொல்றாரு, இது அறிவாளிகளுடைய அறிவுக்கு திருப்தி அளிக்கலாம். ஆனால் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறேன்னு சொல்றீங்க, எனக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்றீங்க, இந்த உனக்காகவே நான் ஏங்கிட்டு இருக்கிறேன்னு என் கண்ணு முன்னால நான் தான் அது அப்படின்னு நான் கண்ணால உன்னை பார்த்து ஒரே ஒரு தடவை என் கண்ணு முன்னால உன்னை நான் பார்க்கணும். அந்த திருப்தி எனக்கு நீ தருவியா? நீதான் இதுன்னு உன்னை தொட்டு பார்க்கிற அந்த ஒரு இன்பத்தை எனக்கு நீ தருவியா? இது நியாயமா இல்லையா? சொல்லுங்க, இதுல நியாயம் இருக்கா இல்லையா? அறிவாளிகள் சொல்றாங்க எல்லாத்துலயும் இருக்கிறாரு, அதனால அவர் வர்றது போவது என்பது அது முக்கியம் இல்லை. ஏன்னா அவர் என்னைக்கும் வரப்போறதும் இல்லை, அவர் வந்து அறிய போறதும் இல்லை. அத்தகைய ஒரு பண்பை உடையவர். வருவதும் போவது என்பது அவருக்கு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமாவும் இருக்கிறதே அவர் தான் அறிவாளி சொல்றான். ஆனா இவன் யாரு அப்படின்னா, இவன் தான் பக்தன். யாரு? ஒரே ஒரு தடவை எனக்கு எல்லாமே புரியுது, எல்லாத்துலயும் இருக்க, மண்ணு கல்லு இல்லை எல்லாமே பார்க்கும் இடமெல்லாம் நம்பலாம். கரிய நிறத்துல அந்த கருப்பு நிறம் நீதான்னு தெரியுது.
கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தனா, ஓசையெல்லாம் நீதான் பிரபு, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா அதாவது இதுல இருக்க அதுல இருக்கன்றதை விட இதுதான் நீங்க பாக்குற மாதிரி ஒரே ஒரு முறை என் கண்ணு முன்னால் நீ வந்துட்டீங்கன்னா அதோட எனக்கு நான் திருப்தி அடைஞ்சிருவேன். அப்பானா அது நீதானா, உன்னை கட்டி பிடிச்சு ஆஹா நீதானா இது, நானா நீதான் நானா, உன்னிலிருந்தான் நான் வந்தனா அப்படின்ற அந்த இன்பத்துல நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன். அதுக்காகவாவது நீ வரமாட்டியான்னு கேட்கிறான்னு. இதுலயும் உண்மை இருக்காச்சு. அப்ப இவங்க யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நீங்க சொல்லுங்க. இல்ல 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இறக்கும் தருவாயில் பரம்பொருளின் நினைப்பு வரும், உங்களுக்கு நினைப்பு வரும். அது சாதகர்களுக்கு அது அவருடைய நினைப்பு வரும். அதாவது நீதான் நான் அது அவர் நீதான் அந்த உணவு வரும். ஆனா பிசிக்கல் ஃபார்ம் ஒரு மனித தேக வடிவில நான் உன்னை பார்க்கணும்னு ஏங்குகின்ற பக்தர்களுக்கு இந்த அறிவாளிகள் சொல்ற கருத்தை திருப்தி அளிக்காதுன்றாங்க. நான் ஒரு தடையா உன்னை பார்த்தா அவ்வளவுதான். எத்தனை பாட்டு நம்ம பாடுறோம், பிரபாசன் தான் 5018 பாட்டு கொடுத்திருக்காரு. அதனுடைய பாடலுடைய ஆழமும் பொருளும் உங்களுக்கு இன்னும் தெரியாது. அதுல ஒரு பாட்டு அந்த அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுமா ஒரு லைன் சொல்றாங்க. तुम्हारे चाहिए जे कांते हे अनंतो जानी मोरे खीरे आजो चारी धारे तब कुले कुले परिशांतो हे अनंतो हे अनंतो अंतो அனந்தம். முடிவில்லாதவனே, எல்லை இல்லாதவனே, கரை காண முடியாதவனே அனந்தம். ஜானி முறை முறைன்னா எனக்கு ஜானினா தெரியும், ஜானி முறை எனக்கு தெரியும். ஆச்சோ சாரி தாரை, என்னை சுற்றி இருக்கிற அனைத்து எல்லாவற்றிலுமே நீ இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ நானும் நீ மட்டும் இருக்கு. எனக்கு என்ன இருக்குது, நீ இருக்கணும் நான் இருக்கணும், அந்த ஒரு நிலை எனக்கு நீ தருவியா? இதுதானங்க பக்தியுடைய உச்ச கட்டம். அங்கதான் அவர் திருப்தி அடைந்திருந்தார். அப்போ 2 காரணங்களுக்காக இறைவன் வருகின்றான் என்பதை பாபா சொல்லுகின்ற பொழுது, முதல் காரணம் இத்தகைய டிவோட்டீஸ்களுக்கு நீ ஆசைப்பட்டல நான் வந்துட்டேன்னு காட்டு. யாருக்கு? எந்த இதயங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருந்ததோ அந்த இதயங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடைக்காது. வேற யாருக்கும் அவர் யாருன்னா உலகத்துல தெரியாதுன்ற. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அப்படி ஒருத்தர் வந்தாருன்றதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இத்தகைய தியாகத்தினுடைய ஜீவன்கள் பல பிறப்புகளாக புரிந்து வர, இந்த மிச்சமான எண்ணத்தோடு அந்த ஜீவனை நீத்து மறுபடியும் மீண்டும் பிறப்பெடுக்கிறார்கள். பல்வேறு பிறப்புகளை அத்தகையர்களுக்காக வருகின்ற அவர்களுக்கு அதுல பாபா ஒரு ஆங்கிலத்துல வார்த்தை, ஏன்னா இது ஃபாரின்ல பேசின ஸ்பீச்ன்றதுனால அது சுத்த ஆங்கிலம். அதே சொற்பொழிவுல இந்தியாவிலையும் நடத்தியிருக்காரு, அது இந்தியில பெக்காலியில் இருக்கும். ஆனா சுத்த ஆங்கிலத்துல பேசின ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை வார்த்தை கவனிங்க, ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை. அதற்காக மட்டும் நான் அவங்களை ஜஸ்ட், அதாவது அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே அப்படின்ற, ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை, ஜஸ்ட் டு கிவ் பிளஷர், அவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காகவே. இது முதல் காரணம். 2வது காரணம் தான் இந்த காரணம். எது? கீதையில என்ன கேட்டீங்களோ, இங்க அவன் பக்தனா பக்தன் இல்லையா, அவங்களுக்கு நான் யாரும் காரணமா, இங்க கேள்வி இல்லை. அனைத்து உயிர்களுக்கும் நான் பாதுகாப்பு தரேன். இது 2வது காரணம் தான் சொல்றேன். சரிங்களா? சோ அப்ப பக்தர்களுக்கு தனிப்பட்ட விஷயமா போச்சு. யாரோ பக்தர்களுக்கு அவங்க யாரும் காட்டினாரா காட்டலையா, அவங்க திருப்தி அடைஞ்சாங்களா என்னன்றது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிடும். அது இங்க நம்ம டிஸ்கஸ் வேண்டாம். ஆனா மற்றவங்க எல்லாருக்கும் அவர் வரணும் போது, அப்ப அவர் வந்துட்டாரா,
வந்தா என்ன பண்ணிருப்பாரு மத்தவங்களுக்கு போது. இப்ப அந்த காலத்துல என்ன மாதிரி ஆட்சி இருந்தது, மன்னர்கள் ஆண்டார்கள். அப்ப அந்த மாதிரி எதிர்ச்சதிகார மன்னர்கள் எல்லாம் அவங்க ஒடுங்கி, அவங்க பணியாதவர்கள் எல்லாம் அழித்து எல்லாத்தையும் ஒரே பாரதமாக மகாபாரதமாக உருவாக்கி ஒரே மன்னனாக பிரகடனப்படுத்தி விட்டு போனார். இந்த காலகட்டத்தில் வந்தா என்ன பண்ணணும் அவரு? இன்னைக்கு சோசியல் செட்டப் எப்படி இருக்கு? அன்னைக்கு சோசியல் செட்டப் ஒரு ராஜா ஆளுவார், அவ்வளவுதான். அவன் வச்சதான் சட்டம் இல்லையா? இன்னைக்கு என்னவா இருக்குது சமுதாயத்தினுடைய அமைப்பு? இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் நம்ம ஆளணும். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குது? மனிதர்கள் வாழ்வோடு தொடர்புடைய அனைத்தையும் யார் கையில் இருக்கு? அன்னைக்கு ராஜா ஒருத்தன் தான் முடிவு எடுப்பான். இன்னைக்கு ராஜான்ற பேர்ல பிரதம மந்திரி அல்லது ஒரு நாட்டுடைய அதிபர் அப்படின்ற பேர்ல அவன் எடுக்கிறதா முடிவு. ஆனாலும் இங்க ஒரு சிலர் இல்ல உங்க முடிவு தப்பு, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. ஆனா அந்த ஒரு குரூப் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களுக்காக அதை சொல்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. எதிர்கட்சியில இருக்கிறவனான ஆளுநர் தப்புன்னா தப்புன்றான். இவனே ஆளுங்கட்சியா வந்தா அடுத்து இவ எதிர்கட்சியில உட்காரும் போது என்ன நடக்குது? யாராவது தர்மத்தின் அடிப்படையிலேயோ மனித குலத்தின் நன்மையிலேயோ அல்லது வாடுகின்ற அனைத்து உயிர்களுக்கும் நன்மையிலேயோ யாருக்காவது இருக்குதா? அப்ப என்ன தெரியும் மாத்தணும்? சமுதாய அமைப்பையே மாத்தியாகும். உண்மையா பையன் அந்த வேலையை தான் அவர் வந்தா பண்ணணும். யாராவது அப்படி பண்ணியிருந்தாங்களா? அன்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் இருந்துச்சு? அன்னைக்கு இருந்த மனித ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது மகாபாரதம். அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு துவாரகாவை குஜராத்ல கடலுக்கு அடியில கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அந்த ஆய்வாளர்கள்னா கண்டுபிடிச்சு அதனுடைய காலம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். இது 3500 இருந்து 3000 அல்லது 3500 ஆண்டு காலம் பழமையானதுன்னு. அப்ப அதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஒரு சாட்சியாக இருக்கலாம். அப்ப அப்ராக்சிமேட்லி 3500 யுகம். அந்த 3500 ஆண்டுகளுக்கு முன்னால அன்னைக்கு இருந்த இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும்? இன்னைக்கு எவ்வளவு மக்கள் தொகை, எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? சுமாரா ஏறத்தாழ 1000 மடங்கு 2000 மடங்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நிச்சயமா ஒண்ணு இல்ல, இந்தியாவோட தனித்தொகை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, இன்னைக்கு எடுத்து பாருங்க, அப்படியே மோர் தென் டபுள் ஆயிடுச்சு. அப்ப அப்படியே பின்னால போனீங்கன்னா மிக குறைந்த மக்கள் தொகை தான். அப்ப அந்த காலகட்டத்துல அந்த ஒர்க் அந்த டாஸ்க முடிக்கிறது என்பது அதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? மகாபாரதம் தொடங்கி யுத்தம் முடிஞ்சு யுதிஷ்டர் அத பொறுமை இருக்கின்ற பொழுதும் எவ்வளவு காலம் எடுத்துருச்சு? அதுக்கு ஏறத்தாழ 35 ஆண்டு வனவாசமே 15 ஆண்டுகளுக்கு போயிடுது. அதுபோல மறுபடியும் இதெல்லாம் முடிஞ்சு போரெல்லாம் முடிஞ்சு வரும்போது ஏறத்தாழ 35 ஆண்டு காலம். கிருஷ்ணர் அவர் இறக்கும் போது வயசு என்னங்க? 90 தாண்டிட்டார். 90 கடந்து வயோதிகமாகி இந்த மனித உடலை அவர் போறார். சாதாரண ஒரு மனித உடலுக்கு என்னென்னலாம் நேருமோ அது எல்லாமே அவர் ஏற்றுக்கொண்டு அந்த மனித தேகத்துக்குள்ள வந்தா மனித தேகத்துக்கு என்ன இலக்கணமோ அதை நீங்க அதுக்குரிய, ஏன்னா அவரே படிக்கிறார், அவரு தான் எல்லாத்துக்கும் சட்டத்திட்டத்தை வகுக்கிறார். அப்ப அந்த உடலுக்கு என்ன சட்டத்திட்டமோ அதன்படிதான் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அவர் வாழ்ந்தாலும் அவர் சாதாரண ஒரு மனுஷனை போல ஒரு வேடனை அம்புனுடைய விஷத்தால பாதிக்கப்பட்டு சாகிறார் இல்லையா? எல்லாருக்கும் தெரியல, அந்த ஸ்டோரி தெரியும், நான் சொல்றது அவசியம் இல்லை. சோ எப்பெல்லாம் பகவான் மனித வெளியில் வந்தாலும் அவரே இயற்ற அந்த சட்டங்களை மீறி அவரும் தன்னுடைய இதை காட்டுகிறார். பக்தர்களுக்கு மட்டுமே தன்னுடைய விசேஷமான விஷயங்களை காட்டுவார். சில அவசியம் ஏற்பட்டால் சமுதாயத்திலையும் மற்றவர்களுக்கு யாருக்கும் அது தெரிய மாதிரியே தெரியாது, ஆனா அதை பயன்படுத்துவார். ஏன்னா மனிதருக்கு அவர் மனிதர்கள் மூலமா தான் எப்பயுமே முடிப்பார் இந்த வேலையை. அவரை முடிக்கணும் எங்கேயோ பண்ணாம இங்க வரணுன்ற அவசியம் இல்லை. ஆனா அது இல்லை, மனிதர்கள் இன்பம் துன்பம் தான் தெரியணும்.
இப்படி செஞ்சா இப்படித்தான் வரும்ன்றது புரிய வைக்கணும். அப்போ மனித வாழ்க்கையிலேயே அவங்க மூலமாகவே வாழ்க்கை நெறிமுறைகளையும் வாழ்க்கை முறைகளும் அவர் சொல்லிக் கொடுக்கிறாருன்றது இன்னைக்கு நம்ம படிச்சதோட பார்க்கணும். அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு அவர் வந்திருந்தாருன்னா சமுதாயத்துல இந்த அதாவது சோசியோ எக்கனாமிக் அரசியல், சமூகவியல், பொருளாதாரவியல், இந்த மூன்றையுமே இன்றைய அறிவு யுகத்துல இந்த மூன்றுக்கான மாற்றத்தை அவர் கொண்டு வராம சாத்தியமாக. ஆனா இந்த மாதிரி மாற்றங்கள் எங்கேயாவது இருக்கா? நடைபெற்று கொண்டு இருக்கிறதா? வேற கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த போட்டோல தெரியுது, பாத்துங்க. நீங்க கூகுள்ல போனீங்கன்னா வந்துடும். ப்ரொஃபசர் டாக்டர் ரவி பத்ரா, சரியா? இந்த பேரை மட்டும் போட்டு இப்ப கடந்த என்னைக்கு அவர் 27 ஜூன் 43 பிறந்தாரு. 5ஆம் தேதி ஆகஸ்ட், இந்த 5ஆம் தேதி அவர் இறந்தார். இவர் யாருன்னா உலக பிரசித்தி பெற்ற எக்கனாமிஸ்ட். இந்த பொருளாதார வல்லுநர்களுக்கு தெரியும் டாக்டர் ரவி பத்ரா யாரு. இவர் யாருன்னு அதை போய் படிங்க, அத தெரியும். சும்மா அந்த சிஸ்டம் மட்டும் நான் படிக்கிறேன். தமிழ்ல அவங்க என்ன ஆங்கிலத்துல பதிவு போட்டிருந்தாங்க. புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர், எழுத்தாளர், ப்ரௌட் கொள்கையாளர். இருக்கு ப்ரௌட் கொள்கையாளர். ப்ரௌட்னா என்ன தெரியுங்களா? PROUT, ப்ரௌட். இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த ப்ரௌட் என்ற கோட்பாடு மிக மிக அரசியல் இதுல பொருளாதார வட்டத்துக்குள்ளார பொருளாதார நிபுணர்கள் தெரியாத வார்த்தைகள். அந்த ப்ரௌட் என்பது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ப்ரௌட் என்ற கொள்கையை நிறுவியதாலே ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்களை ஜெயிலிலே அடைத்து விஷம் கொடுத்து கொள்வதற்கான முயற்சி நடந்தது. யார? பாபா. எந்த பீரியட்ல தெரியுங்களா? இந்திரா காந்தி முறை மினிஸ்டரு. வெஸ்ட் பெங்கால்ல ஜோதி பாசு சீஃப். அப்ப அலையன்ஸ் இந்திரா காங்கிரஸ் அண்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அப்ப ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் இருக்குது. கோட்பச்சே வந்ததுக்கு அப்புறம், ரஷ்யாவில வந்ததுக்கு அப்புறம் தான் அபாலிஷ் ஆகுது. எது? கம்யூனிஸ்ட். சோவியத் யூனியன் எல்லாம் இதாகுது. அதுக்கப்புறம் தனித்தனி இண்டிவிஜுவல் இதா போயிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் தான் உலகத்திலேயே கம்யூனிஸ்டினுடைய முக்கிய இதா இருந்தது சோவியத் யூனியன் தான். அப்போ பாபா இந்த புறவுட்டு கொள்கை என்பது யாரு கொடுக்கிறாருன்னா பாபா தான் கொடுக்கிறார். இதனுடைய இது என்னன்னா ப்ரோக்ரெசிவ். PRO ப்ரோக்ரெசிவ், PROU யூட்டிலைசேஷன், T for theory. ப்ரோக்ரெசிவ் யூட்டிலைசேஷன் தியரி, முன்னேற்ற பயன்பாட்டு கொள்கை அல்லது கோட்பாடு. இது என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னல இன்றைய சமுதாயத்துக்கு சமூக பொருளாதார அரசியல் தீர்வு, இத வெளிநாடுகள்ல யூனிவர்சிட்டியில சப்ஜெக்டா வச்சிருக்காங்க. இந்தியாவில் போகவே விடல. எப்ப கம்யூனிஸ்ட், அதாவது அப்ப இந்திரா காந்தி பீரியட்லயே ஆனந்த மார்க்கத்தை பேன் பண்ணினாங்க. அதையும் இன்னைக்கு நான் சொல்றேன். 1974 இந்திரா காந்தி எமர்ஜென்சி பிரகடனம் பண்ணாங்க தெரியுமா? அந்த பீரியட்ல இந்தியா நாடு மொத்த கட்சிகளே எதுவுமே எல்லாத்தையும் அடங்கினாங்க. அதுல எழுத்து ஒரே கட்சி தமிழ்நாட்டுல டிஎம்கே மட்டும் தான் ஆப்போசிட்டா எழுத்து நின்னா தைரியமா. சோ அதுக்கு பின்னால வேற வித வரலாறு. வாய்ஸ் வச்சு கொள்ளவே முயற்சி பண்ணாங்க ஜெயிலுக்குள்ளார. 1982
அவர் மேல வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்து பண்ணி அவங்க ஜெயில அடைச்சாங்களோ, என்ன குற்றச்சாட்டு வேணாலும் சொல்லி ஒருத்தர் ஈஸியா ஜெயில வச்சிட முடியும் இல்லையா? இன்னைக்கு அரசியல் ரீதி வந்து இன்னைக்கு இந்தியாவில் அப்படிதான் இருக்கு. ஒரு ஆளும் இது வந்து நான் வந்து இங்க வந்து ஏதோ பிஜேபி அப்படின்லாம் இல்லை பேசுறேன். நான் நடக்கிறத உண்மைகளை பேசுறோம். அவங்க நினைச்சாங்கன்னா எந்த மாநிலத்தை வேணாலும் அதை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, எந்த கட்சி வேணாலும் ஒண்ணு இல்லைன்னு பண்றாங்க. சரி, அது வேற. அது மாதிரி அன்னைக்கு எதேச்சதிகாரியாக ஒத்தை பெண்மணி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி ஜனாதிபதி ரூல், ஜனாதிபதி தானே யார் ரூல் பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டர் தான் ரூல் பண்ணுவாங்க. இங்க ஜனாதிபதி ஆட்சி வந்ததுனால யார் பிரைம் மினிஸ்டர்? அவங்க ரூல் பண்ணி தான் ஜனாதிபதி கேட்பாரு. ஜனாதிபதி இண்டிவிஜுவலா, இப்ப பாகிஸ்தான் ஜனாதிபதி தான் ரூல் பண்ணுவான், பிரைம் மினிஸ்டரே உள்ள தள்ளிருப்பான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எதுக்கு அப்படி அரசு பண்ணாங்க? பாபா அதுல எழுதுற கம்யூனிச கொள்கையும் இந்த பொருளாதார இது இருக்கு இல்லையா, கம்யூனிசம் வந்து கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா தான் அது வந்து பெரிய இது மாதிரி, பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா. இது வந்து முதலாளித்துவம். ஆமா, இந்த இரண்டுமே இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் கம்யூனிசம் வந்து மனிதனை வந்து மிருகமாக்குகிறது. இப்போ இது வந்து என்ன பண்ணுது? மனிதர்களை அடிமையாக்குகிறது. இந்த கோட்பாட பாபா சொல்றார். அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கிறார். சும்மா ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லை. எந்த வகையில நீங்க கம்யூனிஸ்டுடைய கோட்பாட்டுல என்ன பாத்தீங்கன்னா, தெய்வ நம்பிக்கை, உடல் உழைப்பு தான், கைகளை தான் நீங்க நம்பணும். கம்யூனிஸ்ட் கோட்பாடு என்ன சொல்றீங்க? அங்க கடவுள் மறுப்பு கொள்கிறாங்க. அங்க எப்படி இங்க தீக்கான்னு சொல்றாங்கல்ல, அங்க வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. நீ கம்யூனிஸ்ட் கோட்பாடுகள் எல்லாம் பாருங்க. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, மனித இறை சிந்தனை அற்ற நிலையாக மனிதர்களை கொண்டு போகுது. இவன் கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனாக்கா தலைவிதின்னு வாழ்ற அளவுக்கு முதலாளிகள் வந்து அந்த தொழிலாளி கீழே கொண்டாடுறவங்கள அடிமையாக்கி வச்சிட்டு இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டுமே மனித தத்துவத்துக்கு, மனித வாழ்க்கைக்கு வந்து உதவாது. ஆன்மீக அடிப்படையில பொருளாதாரமும் சமூக கோட்பாடுகளும் அரசியல் சட்டங்களும் அமையாவிட்டால் எந்த ஒரு மனிதனும் முழு சுதந்திரத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியாது என்பதுதான் பாபாவுடைய கோட்பாடு. இதுதான் ப்ரௌட். இன்னைக்கு என்னோட தங்கச்சியோட பையன், அவன் பேர் பிரணவேஷ், அவன் ஏழையில ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். எதை அப்படின்னா ப்ரௌட்டை பத்தி. அந்த லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை போய் கட்டி பாருங்க. ப்ரௌட்டை பத்தி நம்மளுடைய பாபா இந்த மனித சமுதாயத்துக்கான அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான, இப்ப பொருளாதாரம் சொன்னா அதெல்லாம் என்ன வருது? இப்போ இந்திய பொருளாதாரம்னா அது கீழே அதெல்லாம் என்னென்ன இருக்கும்? இண்டஸ்ட்ரீஸ் வருமா, தொழில்கள் எல்லாம் சின்ன சின்ன தொழில்கள் வருமா, விவசாயம் வருமா, இது எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படை. அத்தனைக்கும் பாபா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏதோ ஜெனரலாக ஒரு குறிப்பிட்ட நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டுல இப்ப கல்டிவேஷன் அப்படின்னா இந்த நாட்டுல பெரும்பான்மையான அந்த உணவு தொழில் என்பது இதை வச்சுதான் நடக்குது. அது அங்க சிறப்பா நடக்குதா, சிறப்பா நடக்கலையா? அப்படி சிறப்பா நடக்காததுக்கு என்ன காரணம், என்ன பண்ணுனா அதை சிறப்பா நடத்த முடியும்? சொல்யூஷனும் கொடுக்கிறார். உலக நாடுகள் அனைத்து இருக்கின்ற அப்போ அன்னைக்கு வந்து இவ்வளவு நாட்களுக்குள்ளார இந்தியாவோட ஒரு படை எடுத்தா ஒரு நாட்டை பிடிச்சிடலாம் ஒரு 10-15 நாள்ல. இன்னைக்கு உலகம் முழுதும் வந்து மாத்தணும் அப்படின்னாக்கா, இந்தியா மட்டும் மாத்தினாக்கா போதுமா? அவர் வந்ததுக்கான காரணம் அன்னைக்கு வந்தாருன்னா இந்தியா தான் மைய புள்ளியாக இருந்தது உலகத்துக்கு. அப்ப இந்தியாவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாரு. இன்னைக்கு உலகம் முழுதுமே கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். உண்மையா பையா? அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நீங்க மாற்றத்தை கொண்டு வராம இப்ப இந்தியா மட்டும் வந்துருச்சுன்னா அமெரிக்கா அதே வல்லரசாக இருக்கும், அதே பொருளாதார இதுல தான் இருக்கும்னா அவன் வந்து பயங்கரமான ஆயுதங்களை வச்சுட்டு உங்களுடைய எந்த பிரச்சனை பண்ணாலும் உங்களை அறிவுப்படுத்த முடியாதா ஆயுதப்படத்தை கொண்டு? அப்போ இந்த மிகப்பெரிய பலம் வாய்ந்ததை முதல்ல அமுகணும். உண்மையா போய்யா? அங்க நீங்க அதை கண்ட்ரோல்ல கொண்டு வராம அதை பண்ணிட்டீங்கன்னா அது கீழே இருக்கிறதுலாம் ஈஸியா பண்ணுது.
பாபா என்ன சொல்றாரு பாருங்க. இந்த முறை இருக்குல்ல, இப்ப நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்கிறீங்க, ஊழலை ஒழிச்சிட முடியுமாங்க இந்த சிஸ்டத்துல? ஊழலை ஒழிக்க முடியுமா? மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? என்ன பேசணும், யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அங்க ஊழல் என்பது, நீங்க தனி மனிதன் ஊழல் இல்லாம இருக்கலாம், சமுதாயத்தில் அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க இப்படி காலம் இல்லாம ஓட்டு போட்டு நான் வந்து ஆட்சிக்கு வந்தா ஒழிப்பேன்னா எவனாலே ஒழிக்க முடியாதுன்னு போது, இப்ப இந்த ஆட்சி முறையில இது நடக்கவே நடக்காதுன்றது உறுதியா தெரியல இல்லையா? அப்ப இந்த ஆட்சி முறைய வேலைக்கு ஆகாத பாபா புறவுக்குள்ள சொல்றாரு. அப்ப என்னதான் ஆட்சி வேணும் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும், இப்போ வந்து ஹிட்லர்னு ஒருத்தருனால அவன் நல்லவனா கேட்டவனா? அவன் கேட்டான். ஈவிரக்கம் இல்லாம நியாயம் அநியாயம் பார்க்காம மனிதர்கள் எல்லாம் வந்து கொண்டு குளிர்ச்சி பண்ணாங்க அப்படின்றதா இது. அவனுக்கு பின்னால இருக்கிற ஒரே ஒரு மனிதன் இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு கொள்கை, ஒரு பர்டிகுலர் இனத்தின் மீது கொண்ட ஒரு வெறுப்பின் காரணமாக மொத்த இனத்தையே வந்து அப்படியே சவுக்குழி எடுத்தா அதை ஒரு எப்படி ஒரு 30,000-40,000 உள்ள போட்டு முடியும். இதான வரலாறு இல்லாம. ஆனா அவனுக்கு பேர் என்ன? எதேச்சதிகாரி. உண்மையாக இந்த டிக்டேட்டர்ஷிப், எதேச்சதிகாரம். பாபா என்ன சொல்றாருன்னா, எதேச்சதிகாரம் தான் வேணும், ஆனால் அவன் எத்தகையவனா இருக்கணும்? தர்மத்தினுடைய அடையாளமானவனாக இருப்பான். அவ யாரு? அதர்மத்தினுடைய அடையாளம். ஆனா தர்மமே அவனுடைய அடையாளமாக இருக்கும். சொந்த தாயாக இருந்தாலும் சரி, இதுதான் தர்மம், இது தர்மத்துக்கு புறம்பானது என்ற முடிவை எடுப்பான். பெற்ற தாயாக இருந்தால் அத்தகைய ஒரு மனிதன் அனைத்து ஜீவன்கள் மேலும் இரக்கம் உள்ளவன். மரண தண்டனை என்பது கூடாது, தண்டிப்பு என்பது திருத்துகின்ற அளவுக்கு அவனுக்கு தண்டனை இருக்கு. நீ மரண தண்டனை கொடுத்தா அவன் திருந்துவானா? திருந்தியா செத்து போறான். ஒரு குற்றவாளி என்றால் திருத்த வேண்டும், இதுதானே சரியான கோட்பாடு. அவன் எத்தனை வேணாலும் இருக்கணும், தப்பு செஞ்சுட்டான், அதுக்காக வந்து தலைக்கு தலை கைக்கு கலை என்பது வந்து சரியான மனப்போக்கு இல்லை. ஒரு மனித மனப்பாங்கனால ஒரு நடக்குது அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு, அதே சமயத்தில் குற்றம் அடைத்தவனை அவன் திருந்தணும், அவன் தன் தவறுக்காக அவன் திருந்தி ஒரு மனிதனாக வாழணும். அதுக்கப்புறம் அப்படிதான் மனித இனத்தை மாத்தணுன்றார். அப்ப தூக்கு தண்டனை என்பது கிடையாது என்றாரு. ஆனா திருந்துகின்ற அளவுக்கு தண்டனைகள் கடுமையானதாக இருக்க வேண்டும். அவனுடைய உயிரை பறிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, அவனுடைய சட்டங்கள் இல்லை. பாபாவுடைய இதுல ஹியூமன் சொசைட்டி 1 and 2 பார்ட், 1, 2 and 2 பார்ட். இந்த மனித சொசைட்டில என்னென்ன அங்கங்கள் இருக்கோ, மருத்துவம், செவிலியர்கள், கல்வித்துறை எல்லாத்துக்கும் கொடுத்திருப்பாரு. சட்டம் இதுல இந்த துறையில இருக்கிறவன் இதுதான், இதுல மீறினானா அவனுக்கு இதுதான் தண்டனைன்றாரு பாபா. இதெல்லாம் யாருக்கிட்ட கொண்டு வர முடியும்? அப்ப இதெல்லாம் வந்து யார் கொண்டு வர முடியும், நிர்மாணிக்க முடியும்? அப்ப தீர்வுகள் என்பது பாபா இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இது ஒரு நாள் தான் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனா மாறிக்கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் உண்மையான ஆனந்தமாக்கி குருவை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, பகவான் வந்துட்டாரு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் அவரே யாருக்கு காட்டினாரோ அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் எல்லாம் தன்னுடைய இதயத்துல இந்த தர்மத்திற்காக முதல்ல தங்களுடைய வாழ்க்கையில அவங்க அந்த வாழ்க்கைய வாழுவாங்க, வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்தே ஆகணும், மாற்றியே ஆகணும். அப்போ அது மாதிரி உலகம் முழுவதும் ஆனந்த மார்க்கத்தை பாபா என்ன பண்ணிட்டாங்க, பரப்பிட்டார். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் கம்மி ஆனந்த மார்க்கம் இந்தியாவில் கம்மியா இருக்கு. ஆனா அவர் பிறந்தது இங்கேதான். ஆனா எங்கேயோ வேலை பயங்கரமா பண்றாரு. எங்க போகுது, எங்க நடக்க போகுது, எப்ப இந்த மாற்றம் வரும்னு தெரியாது. அப்போ
இந்த ஆட்சி முறைகளால ஊழல் ஒழிக்க முடியாது, மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை தர முடியாது, சமுதாயத்துக்கான இதை கொடுக்கின்ற வேலையை அவரு தொடங்கியாச்சு. அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்குன்னு நேரம் கட்டாயமா நான் எடுக்கும். நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் காலத்தில் அது நடந்து முடிஞ்சிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நெட்வொர்க் உலகம் முழுதுமே அதுக்கான இது ஆனா அதற்கான விதைகள் தான் நீங்க என்ன சொல்றாரு, ஆன்மீகம் அடித்தளம். நீ ஆன்மீகம் என்ற அடித்தளம் இல்லாம நீ நான் நேர்மையாளனா இருக்கிறது, அதுக்கு மேல நீ கட்டுற பில்டிங் எல்லாம் சரிஞ்சு போயிடு எந்த நிமிஷத்துல வரலாம். அதனாலதான் பாபா நியம கோட்பாடுகள்ல ஒவ்வொருவரும் தர்மத்தினால் இங்க இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்களாக நீங்க சொல்றார். ஒவ்வொரு சாதகர்களும் அவனுடைய ஒரு பிரதிநிதிகளாக வாழ வேண்டும் என்றார். அப்பதான் சமுதாயத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க அதை தாங்கி பிடிக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. இந்த வேலையில இந்த பணியில இது யாரோட பணி? இது அவர் அந்த பணிக்காக தான் வர. அந்த பணியில எனக்கும் இருக்குதுன்ற சோல்டர் நீங்க தருவதற்கு தயாரா இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னால நீங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாதனா அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவர் வந்துட்டாரா இல்லையான்றத பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க எப்படி உணர முடியும்னா உங்களுடைய சாதனாவை தான் உணரும். நான் சொல்றேன், நீங்க நம்புல இல்ல ஏதோ மறுபடியும் பழைய மாதிரி ஏதோ மத்தவங்க ஓடுற கதை மாதிரி ஓடுறான்னாலும் வச்சுக்கணும். ஆனா பொறுமையா நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்க சாதனாவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. குருவை நம்புங்க. இது கான்செப்ட், இது கணக்கு. இது அதுக்கப்புறம் பாருங்க. அப்ப அவர் வந்துட்டாரா இல்லையான்றது உங்களுக்கு புரியும். இன்னும் வரணும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. வந்தாச்சு, வந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இப்ப நீங்க நம்புங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க உங்களுடைய தியானத்தை, ஏன்னா இது எல்லா கான்செப்டும் சொல்லிட்டாரு. பகவத்கீதையிலும் நீ தியானம் பண்ணு, உடல்நிலைப்படுத்தி கொண்டு பாவத்தை விடுங்க. முதல்ல அவங்க நம்ம சம்ஸ்காரத்திலிருந்து நன்மையை தீவிலிருந்து முதல்ல விடுபடுவது உண்மையா இருந்தால், விடுபடுவதை உணர்ந்தவை ஆனால் அப்ப தெரியும் அவர் யாரு. இதைத்தான் நான் சொல்றேன். இந்த ஆன்மீகத்தில் எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் போவாங்க. நிக்கிறது 100 பேர் வந்தா அதுல 3 பேர் தான் மிச்சம் ஆவாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். காரணம் அவரை புரிஞ்சுக்கணும்னா அவளை ஈஸி இல்லை. அதை ஃபாலோ பண்றது கடுமை இல்லை, விடா பிடிவாதம் இருக்கும். அவ்வளவுதான் முடியலன்னு நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா முடியாது. ஏங்க இறைவனை ஒரு நாள்ல காணணும்னா சாத்தியங்களா? அப்ப அதுக்கு எவ்வளவு முயற்சி இருக்கு. உங்களை தூய்மைப்படுத்துகின்ற பணியை நீங்க நிறைய செய்யணும். அப்ப பகவத்கீதையில சொன்னது அவர் வந்துட்டாரா இல்லையான்றது உங்களுக்கு புரியும். அவருடைய பணி 2 பணி. அந்த 2ல ஒண்ணு பண்ணிட்டாரு பக்தர்களுக்கு, இன்னொரு பணியை பண்ணிட்டாரு. அது ஒரு நாள் தான் நடக்கிறது இல்லை. அந்த பணிகளை இப்ப நம்ம கிட்ட கொண்டு போயிருக்காரு. அதனால எல்லா ஃபார்முலாஸும் நம்ம கிட்ட இருக்கு. அறிவியல் இது மட்டும் இல்லை, இந்த சோசியோ எக்கனாமிக் பாலிட்டிக்ஸ் மட்டும் இல்லை, அறிவியல் இதுல இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இந்த மனித சமுதாயம் கண்டுபிடிக்க போதோ அதை எல்லாமும் அந்த தியரி பேரு மைக்ரோ பைட்டா தியரி. அதிமுன்னில் அந்த கோட்பாடு. அதுல நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, கண்ணுக்கு தெரியாம 7 ஜீவராசிகள் இருக்கா, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா நீங்க அறிவியல் கருவிகளாலும் காண முடியாத உயிர் ஜீவன்களை இறைவன் வைத்துள்ளான். நீங்க எத்தனை மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சாலும் காண முடியாத ஜீவராசிகள் உள்ளன உலகத்துல. நீங்க இதெல்லாம் நம்ம உலகத்தையும் ஆட்டி வச்சது என்ன, அது பேர் என்னன்னா கொரோனாங்கிற இதுல ஒரு வைரஸ் எல்லாம் தான். அதெல்லாம் யாராலையும் அது எந்த நிமிஷம் எப்படி மாற்றம் அடைவதோடு கண்டுபிடிக்க முடியாது. அதுவாகவே தானா ஒண்ணும் பண்ண முடியாம அது கொஞ்சமா அப்படின்னு போயிடுச்சு. ஆனா மறுபடியும் வராதான். இதெல்லாம் யாரு உருவாக்குறது, எங்க இருந்து வருது, எப்படி கண்ட்ரோல்ல போகுது, என்ன வேலையை செஞ்சுட்டு போகுது, இதெல்லாம் மனித அறிவுக்கும் கட்டுப்பாட்டுக்கும் கூடிய விஷயமே அல்ல. ஆனா நீங்க எப்ப உங்க சாதனாவோட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனுடைய இதை காண்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே புரியாது. நன்றி.